ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் நோட் போட்டு. அதுதான் சரி நீங்கள் போடலான்னு போட்டோம். எங்கள் மரத்தில் பலாக்காய் நிறையா வச்சுருந்தது. அதில் ஒரு பழம் மட்டும் நல்லா பழுத்திருந்தது. அதை கட் பண்ணிட்டு இருந்து தான் இப்போ நாங்கள் அதை சொலையை எடுத்துகிட்ருக்கோம். பலாப்பழம் அழிக்கும் போது எப்பயுமே கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா அந்த பாலெல்லாம் ஒட்டும். என் பொண்ணுலாம் பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பலாசொலை சாப்பிட்றதுக்காக. பார்க்கும்போதே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பயங்கர எல்லோவாக நல்லா பழுத்து வந்துருந்தது. அங்கே பாருங்கள், தங்கச்சி பொண்ணு அதுக்கு மேலே பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க. பலாப்பழத்தை கட் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி வெள்ளையாக பால் வரும் இல்லைங்களா, அது பலாப்பழத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இது, அதை எடுத்து அதாலே கட் பண்ணி துடைக்கும் போது அந்த பாலெல்லாம் ஒட்டாமலே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு பலாப்பழ கொட்டையை வறுத்து சாப்பிட்டாக்கா நமக்கு வயிற்று வலியே வராது, ஹீட்டாகவும் ஆகாது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லு கமெண்ட். காவியா சாப்பிடு, அது உள்ளே தான் ஆராய்ச்சி பண்ணுது. காவியா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. காவியா என் கையங்கிறதுனே எனக்கே தெரியல. காவியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்குமா? மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.